இப்போ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ரூல் வந்திருக்கே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வரப்பிரசாதம் எப்படின்னா, நீங்கள் ஒரு அப்ரூவலுக்கு போனீங்கன்னா கியூ கட்டி நிற்கணும். பஞ்சாயத்து யூனியனில் தான். இப்போ கார்பரேஷனு நகராட்சியில் வாங்குறதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஈஸி தான். அது போய் அலைஞ்சோம்னா வாங்கிடலாம். ஆனால் அந்த பஞ்சாயத்துக்கு போனோம்னா பஞ்சாயத்து யூனியனில் வாங்கி தலைவர்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும். இந்த தலைவர்கிட்ட போகும்போது உச்சகட்ட பரபரப்பாயிடும். ஸோ அவங்ககிட்ட கன்சிடரே பண்ண முடியாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டில் +2 வரையில், இதுக்கு முன்னாடி வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, பில்டிங் ஏரியா வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரையில், 2 கிச்சன் வரையில், கிரவுண்டு ஃபஸ்ட் இருந்தது. இப்போ ஸ்டில் +2 வந்துடுச்சு. இப்போ ஸ்டில் +2க்கு அந்த அப்ரூவல் எலிஜிபிலிட்டிஸ் வந்துடுச்சு. நீங்கள் அப்ரூவல் ஈஸியாக வாங்கிக்கலாம். இதில் ஆஸ் ஏ ரிஜிஸ்டர்டு இன்ஜினியராக இது நல்ல திட்டம், வரப்பிரசாதம், மக்களுக்கு போய் சேரணும், மக்கள் எல்லாம் கஷ்டப்படாமல் அப்ரூவல் வாங்கணும். ஆனால் இதில் ஆஸ் மை வியூ இது வந்து யாரையும் வந்து குறைக்காக சொல்லலை. ஒரு அப்ரூவலை செல்ஃபாக டிக்ளேர் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டா அந்த அப்ரூவலை அது எப்படின்னா, ஒரு பயிரை நம்ம நட்டால் கூட அதை மேற்பார்வையிட்டு பார்த்தா தான் அது வளரும். அதுபோல் பிள்ளைகளை நம்ம பெற்றா கூட அதை நம்ம பார்த்து நடைமுறையை சொல்லி அதை அடிக்கிற இடத்துல அடித்து ஊட்டுற இடத்துல ஊட்டினா தான் வளரும். இதுதான் வந்து வாழ்க்கையினுடைய நெறிமுறை. இது வந்து யார் வேணால் எப்படி வேணாலும் அப்ரூவல் வாங்கிக்கலான்னா இது எந்த அளவுக்கு நியாயம்? ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் நாங்கள் சட்டத்தை படித்து சட்டத்தினுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்ரூவலை நாங்கள் வாங்கி தரோம். இதை வந்து சாதாரண பாமரன் ஏதோ ஒரு ஏஜெண்ட்டை நம்பி எங்கேயோ போய் ஒரு அப்ரூவலை வாங்கிட்டு அப்ரூவல் நீங்கள் சட்டத்தை அது வந்து பிடிஎஃப் தான், அது செல்ஃப் டிக்ளேர் நீங்கள் பண்ணுறீங்க, செல்ஃப் சர்டிஃபிகேஷனாக வருது. அதில் செட்பேக்கை மாற்றி போட்டாலும் அப்ரூவல் வந்துடும். இதுக்காக நாங்கள் அரசுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டில் +2 வந்த பிறகு இந்த ரூல்ஸ் எல்லாம் இதே சிங்கிள் விண்டோவில் போட்டு த்ரூ பண்ணிவிட்டு ஒரு ரிஜிஸ்டர் இன்ஜினியர் அதை மேற்பார்வையிட்டு அதை பண்ணுற பட்சத்தில் கரெக்டாக இருக்கும். மேற்கொண்டு இதில் என்ன பிரச்சனை, லோக்கல் தலைவருக்கு போனால் பிரச்சனை, அதிகாரிக்கு போனால் பிரச்சனை. உண்மையிலே அதை சிஸ்டமாக கொண்டு வந்து ஆன்லைன்லேயே அந்த டிராயிங்கை வந்து கரெக்டாக போட்டு ஆன்லைன் அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் அந்த அப்ரூவல் ரூல்ஸை அந்த சிங்கிள் விண்டோ ஒத்துக்கிற பட்சத்தில் அதை வந்து பிடிஎஃபாக காப்பி பண்ணி அப்ரூவல் பண்ணணுன்றத இந்த கவர்மெண்ட்டு, இந்த அரசு அதிகாரிகள் நிலைநிறுத்தி அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸு ஈஸியாக மக்களுக்கு, அதாவது வந்து ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கணும். ஆனால் அந்த அப்ரூவல் தவறாக போய் கிடச்சிடக்கூடாது.